அண்ணா ஹாப்பி மூட்ல இருக்காரு. இப்போ அவர் கல்யாணத்தை பத்தி அவர்ட்ட பேசிட்டுமா? ஏய் மண்டையா, நீ எதை வேணாலும் கல்லு. சூரி தம்பி கிட்ட கல்யாண பேச்சு எடுத்தா அவர் கோவம் வரும்னு உனக்கு தெரியாதா? கோபப்படுவார்னு விட்டா அவரு கல்யாணம் தானே எனக்கு கல்யாணம் ஆகும். எனக்கு வயசாயிட்டு இருக்குல்ல. டேய் உனக்கு புண்ணியமா போகும். இப்போ இதை விட்டுறா. ராத்திரி வேணா தனியா போய் கல்லு. ஏன் என்ன தனியா போகணும்? ஓகே, ஒரு பெக்க போட்டு ராத்திரி அவர்ட்ட பேசுறேன். ஓகே. இன்னைக்கு அண்ணன் கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு எடுத்துறேன். ஐயோ அண்ணா, எங்க எஸ்கேப் ஆகுற? அண்ணா வாடா. சரி, என்னடா சாப்பிட்டியா? ஃபுல்லா ஏத்திட்டேண்ணே. என்னடா ஒரு மாதிரியா பேசுற? அண்ணா நீங்க என்ன மன்னிக்கணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுக்கு தைரியம் இல்லாம சரகஷ்டண்ணே. என்கிட்ட பேச மத்தவங்க தான்டா பயப்படணும். நீ ஏன்டா பயப்படுற? மற்ற விஷயம்னா ஓகேண்ணா, ஆனா அந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா தானே பயமா இருக்கு. எது சொல்ல வர? அதான் உங்க கல்யாணத்தை பத்தி பார்க்காத நீ அப்படி பாப்படுதான் நான் சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க அந்த விஷயத்தை பத்தி பேசியே தருவேன். வேணா எழுந்திரிக்காதுன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். சரிண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணா. ஆனா நீ கோவப்படக்கூடாது. எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? நீ கல்யாணம் பண்ணாதானே நான் எனக்கு கல்யாணம் நடக்கும். ஏஜ் ஆகிட்டு இருக்குதுண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரைட்டா தான் நான் போறேன். ஆனா தலை மட்டும் திரும்புதுண்ணா. வேணாண்டா அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா கண்ணு திரும்பி பார்க்குதுண்ணா. அவ்வளோ ஏண்ணா டெய்லி பெட்ல வந்து படுக்கும்போது பெட்டு கூட எனக்கு கேவலமா திட்டுதுண்ணா. டெய்லி தனியா வந்து படுக்கிறியேன்னு. அதுதாண்ணா. அது இல்லைண்ணா, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்க வந்தேண்ணா. ராகவா, நீ ரொம்ப அவசரப்படுற. நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல பண்ணிக்க. அண்ணா நீங்க கல்யாணம் பண்ணிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? வேணாம், அதுக்கு யார் தடையா இருக்கான்னு சொல்ல போட்டு தள்ளிடலாம். வாய் முடுறா. நம்ம பண்றது நல்ல விஷயமா இருந்தாலும் வர பொண்ணு அதை புரிஞ்சுக்கணும்லடா. புரிஞ்சுக்கிற மாதிரி பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கண்ணா. அப்ப சரி, சொல்ல என்னண்ணா விருப்பம்? முதல்ல அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கணும். ஈஸி, கண்டிப்பா கிடைச்சிடும். என்கிட்ட பயப்படக்கூடாது. என்னதுண்ணா? என்கிட்ட கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா பேசுறவளா இருக்கணும். அதுவும் இல்லாம போல்டா என்கிட்ட சொடக்கு போட்டு பேசுறவளா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். டானை பார்த்து தைரியமா பேசணும். அதுவும் முகத்துக்கு முகம் பார்த்து சொடக்கு போட்டு பேசணும். 25 வருஷமா கூட இருக்கிற எனக்கே அந்த தைரியம் வரல. வரப்போறவ ஃபிட்டிங் வைக்கிறாளோ இல்லையோ, நீ சூப்பரா ஃபிட்டிங் வச்சுட்டேண்ணா. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகாது. மிஸ்டர் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். பம்பளை ஃபோட்டோ இது மாற்றி. உங்க பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கணும். அண்ணா டான்லாம் வழியக்கூடாதுண்ணா. அண்ணா அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்குல்லண்ணா. மேடம் வணக்கம். மேடம் ஊருக்கு புதுசா? ஆமா. தெரியுது. இந்த ஊர்லயே எங்க சூர்யானா ரொம்ப பெரிய. சூரி சார், இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கரெக்ட் டைம் தூக்கிட்டு வந்தீங்க. இவங்க மூச்சு கொடுத்து காப்பாத்திட்டாங்க, கவலைப்படாதீங்க. வெரி குட். இது என் கடமை சார். நல்லது, தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க கரெக்ட் டைம்க்கு தூக்கிட்டு வந்தீங்க, நான் மூச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். பை. ஆக்சிடென்ட் பண்ணது இவங்க தானா? டாக்டர், என்னாச்சு சார்? இவனுங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வாட் பாய்ஸ், வாங்க. இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வாங்க. ஏய், பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்க, ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ற. நீ அடிச்சிட்டு நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்ற? நீ எல்லாம் மனுஷனா? ஏய், அண்ணனை பார்த்து மனுஷனா? அதுவும் இல்லாம போல்டா என்கிட்ட சொடக்கு போட்டு பேசுறவளா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா எங்க அண்ணனை நேருக்கு நேரா முகத்தை பார்த்து சொடக்கு போட்டு பேச பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. பயம் இல்லைன்னா திட்டு பார்க்கலாம். டேய் வாங்கடா.
அண்ணா நீ நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சரும் இருக்கு. கொஞ்சம் கூட பயப்படாம முகத்துக்கு நேரம் சொடக்கு போட்டும் பேசுறா. கூப்பிட்டு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா? சூரி, நேத்து தான் என் பொண்ணு படிப்பை முடிச்சிட்டு பெங்களூர்ல இருந்து வந்தா. உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். வர சொல்லுங்க மூர்த்தின. அம்மா பிரியா. அண்ணா நீ டானுங்கிறத மறந்துடாத, உட்காரு. இது சூரி, ராகவா, அது பால்ராஜுமா. வணக்கம். வணக்கம். எதுவும் மனசுல வச்சுக்காத சூரி. உன்னை பத்தி என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லல. மூர்த்தினே, ம், உங்க பொண்ண ஆமா. இப்பதான் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. என்னடா? இப்ப புரியாது, அப்புறம் புரியும். ஓஹோ. உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கா சூரி. அதுக்கு ஏத்த மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கா. உங்க பொண்ணு நம்ம கிட்டே வேலைக்கு சேர்ந்துட சொல்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் வேலை செய்ய முடியாது. ஏம்மா? இவங்க ரொம்ப மோசமானவங்க டாடி. ஹலோ, என்ன மோசமானவங்களா? அண்ணன் பர்மிஷன் இல்லாம உங்களுக்கு எங்கேயாவது வேலை கிடைச்சிருமா? என்னண்ணே? திட்டு 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 திட்டு. ராகவா, நீ போய் சூரிய திட்ட சொல்றியா? ஏன் இப்படி பேசுற? அப்போ இந்த பெருசுங்க எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்களே. இங்க வா. ஆ, நீ இங்க தான் வேலை செய்யணும். என்ன செய்யறது? எவ்வளவு கன்ஸ் வாங்குனாங்க, எவ்வளவு பாம்ஸ் வாங்குனாங்க, எத்தனை பேர் கைய வெட்டினாங்க, எத்தனை பேர் கால வெட்டினாங்க, இதுதானே கணக்கு பார்க்கணும். இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்துனா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? பிரியா, பிரியா, ஏன் பேசிட்டு இருக்கும்போதே பாதியில வந்துட்ட? என்னால இங்க வேலை செய்ய முடியாது. செய்யணும். இன்னைக்கு நாம நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவரு. அதுக்காக நான் இங்க வேலை செய்யணுமா? செஞ்சாகணும். இந்த மாதிரி ரவுடிங்க கிட்ட என்னால வேலை பார்க்க முடியாது. என்ன வாய் ஓவரா? மூர்த்தின. ம்ஹும். விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்க பொண்ணு பேர் என்ன? பிரியா. ம். பிரியா, நீ கிளம்பு. ம். நீங்க என் கூட வாங்க, சொல்றேன். சாரி சூரி, என் பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணோட ஜாபை பத்தி கவலைப்படாதீங்க. சிட்டி பேங்க் மேனேஜரை போய் பார்க்க சொல்லுங்க, வேலை கிடைச்சிரும். இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நான் தான், அவளுக்கு தெரியக்கூடாது. சரி. சூரி, என் பொண்ணு பிரியாவை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான கேள்வி வேற கேக்குறீங்க? அந்த சிரிப்புலயே தெரியல பிடிச்சிருக்குன்னு. அண்ணன் இது வரைக்கும் யாரையும் ஆசைப்பட்டதில்ல. உங்க பொண்ணை விரும்புறாரு, நீங்க தான் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அத நீ எனக்கு சொல்லணுமா? இன்னையில இருந்து எனக்கு அந்த வேலை தான். ஆ. சூரிக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கிறது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். அப்புறம் ஆமா, ஆ. உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே இல்ல இன்னொரு பொண்ணு இருக்கா? ஏன்? நான் கூட ஃப்ரீயா தான் இருக்கேன். ஒண்ணு. உனக்காவது பொண்ணு இருக்கா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு எப்பவுமே ஆகாது. அண்ணா ஜூஸ். அண்ணா, அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? எந்த விஷயத்தடா? அதானே அந்த பொண்ணை பத்தி. எந்த பொண்ணை பத்தி கேக்குற? என்னண்ணா ஹாஸ்பிட்டல்ல பாத்தி அதுக்கப்புறம் நம்ம அண்ணா இப்பதான் பேசிட்டு இருக்கோம், அந்த பொண்ணே நேர்ல வரானே. தலைவிதி. ஹலோ, என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற பால்ராஜ்? இவளுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே சூரி. இவ என்னமோ தான் திறமையில கிடைச்சதா பில்டப் பண்ணிட்டு குதிக்கிறா. என்ன நடக்க போகுது?